ஏய், எப்படியாவது இங்கேருந்து ஓடிடலாம்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அது வந்துட போகுதுடா. ஆமாண்டா ஆகாஷ், இவ சொல்றத பார்த்தா ஏதோ ஒன்று வந்துடும் போல இருக்குடா. டே இங்கேருந்து எப்படியாவது ஓடிடணும். வாங்கடா வாங்கடா. நான் என்னடா ஓட வேணாம், இங்கேயே இருந்து குடும்பமா நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்கடா, பேசுறத விட்டுட்டு ஓடுவோம். டே நில்லுங்கடா, என்னை விட்டுட்டு ஓடிடாதீங்கடா, நானும் வரேன்டா. நீ வந்தாவா வர கட்டினா போ, நான் போறேன்டா. எப்பா டேய் நில்லுங்கடா, என்ன இட்னு போக்கதாடா சொன்னேன். ஏன்டா என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு போறீங்க? நான் அப்பவே சொன்னேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு. டேய் அது நின்றுட்டு அழுதது போதும்டா, ஓடி வாடா எங்க கூட. டேய் கொஞ்சம் நில்லுங்கடா, நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்கடா. டேய் கண்ணை திறந்து பாருங்கடா. அட என்னடா இவன் ஓடி வாடானா வாய் பேசி நின்று இருக்கிற. வாயில எல்லாம் கல்ல போட்டா அடடா, வாய் மூடிட்டு ஓடி வரடா பாடுறா. டேய் நான் சொன்னா கேளுங்கடா, முதல்ல நிமிந்து பாருங்கடா இங்க நம்ம எங்க இருக்கிறோன்னு. அட இவன் என்னடா, சரி கொஞ்சம் நிமிந்துதான் பாப்போம்டா. என்னடா நம்ம எங்கடா இருக்கோம்? அடா ஆமாண்டா, எனக்கு ஒன்றும் புரியலடா. நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நம்ம இங்கேயோ வந்து மாட்டிக்கணுமே. இருடா, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில போயிடணும்டா. டேய் நாம முதல்ல இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தோன்னே தெரியலையடா. என்னடா பண்றது ஆகாஷ்? எனக்கு ஒன்றும் புரியலடா. நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்? நம்ம வெளியில தானே ஓடிக்கின்னு இருந்தோம். சரி வாங்க, நம்ம இப்படியே பேசிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம இங்கே தான் இருக்கணும். நம்ம வெளியில போறதுக்கான வழி எங்க இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. டேய் இது என்னடா சுற்றி சுற்றி அங்கங்கே மாடி மாடியாக வருது. அந்த மாடியில் ஏறினா இந்த மாடியில் இறங்குற மாதிரி இருக்கு. டேய் முதல்ல அமைதியாக வாங்கடா, நம்மளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருடா, இங்கே ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. ஏதோ ஜன்னல் மாதிரி தெரியுது. வெளியில் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். யாராவது இருந்தால் உதவிக்கு கூப்பிடுவோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ரோடு கூட தெரியலையடா. என்னடா பண்ண போகிறோம்? ஐயோ டே ஆகாஷ், இங்க பாருடா, அங்க என்னடா பார்த்துட்டு இருக்கிறேன். அட இவன் என்னடா நம்மள இங்க பாரு அங்க பாருன்னு. என்னடா உனக்கு வேணும்? ஐயோ ஐயோ திருப்பியும் வந்துடுச்சு. ஓடுங்கடா டேய். ஆமாடா ஓடிடுடா ஆகாஷ், இதை காப்பாத்துடா. என்னையே இங்க காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா? நான் வந்து உன்னை காப்பாத்த வரா. டேய் வாங்கடா ஓடிடலாம். ஏய் பொடி பயலுகளா, வந்து சிக்கிட்டீங்களா? ஹி 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 ஹி. அம்மா நான் இல்ல. வாங்கடா ஓடிடலாம். ஓடிடு. என்ன விட்டுட்டு ஓடிட்டீங்களா? நானும் வரேன்டா, இருங்கடா. டேய் நான் சொன்னேன்லடா, அன்னைக்கு ஒரு உருவத்தை பார்த்தேன், அது இதுதான்டா. இப்போ நம்மள இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிச்சுடா. டேய் போனவனே, அது இப்போ உன்னை தேடிதான் வந்திருக்கா. இதுக்கு நாங்களும் பலிகடாவாயிட்டோமா? ஏய் முதல்ல சண்டை போறதை நிறுத்துங்கடா. இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில போறதுக்கு நமக்கு வழியே இல்லையேடா. சுத்தி சுத்திலும் பாடறிஞ்சு போய் கிடக்குடா. எங்கடா வழி இருக்கு வெளியில போறதுக்கு? நீ ரவி அங்க பாரு, ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரியுது. சீக்கிரம் வாடா, முதல்ல அதை போய் பார்ப்போம். அது வேணா வெளியில போறதுக்கான வழியா இருக்கும். வாடா வாடா, முதல்ல போய் பார்ப்போம். டே கார்த்தி போடா சீக்கிரம். அதோ போறேன்டா, வாங்கடா. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா வெளியே கண்டுபிடிச்சு ஓடி வந்துட்டோம்டா. ஏன்டா வளருற? ஐயோ இங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் வளரும் போல இருக்குது. ஓடுங்கடா டே, ஓடிடுங்கடா. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, அது வந்துரும். அதே மாதிரியே வந்துச்சு பாருடா. அது வந்துரும் சொல்லடா. அது எதுன்னு சொன்னியாடா? டேய் சரி வாங்கடா, பேசாம ஓடிடுவோம். ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. டேய் ஓடிட்டு தானடா இருக்கா, உனக்கு கண்ணு தெரியலையாடா? ஆமாண்டா, சீக்கிரம் ஓடுங்கடா. நம்ம உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஓடுங்கடா. இன்னும் என்னடி கதை பேசிட்டு இருக்கீங்க? படுத்து தூங்கலையா நீங்க? ஏன்டி இன்னைக்கு இந்த பெட்ரூம்க்கு வந்து படுத்துக்கிட்டீங்க? ஆமாம்மா, இன்னைக்கு அங்கே வேணாம்மா, காற்றே வர மாட்டேங்குதுமா. அதனால இங்கேனா பெரிய ஜன்னல் இல்லையா, இங்கே நல்லா காற்று வரும்மா. அதனால இங்கே வந்து படுத்துக்கிட்டோம்மா. ஆமாம்மா, அவள் நிம்மி சொல்கிறதும் கரெக்டு தான்மா. அங்கே ரொம்ப புழுங்குதுமா அந்த ரூமு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து படுத்துக்கிட்டோம்மா. சரி எங்கேயோ ஒன்று படுத்து தூங்கினா சரிதான். காலையில் சீக்கிரம் எழுந்துறீங்க, ஸ்கூல் இருக்குது, லீவுன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் உறங்கிட்டு இருக்க போகிறீங்க. அக்கா சாந்தி அக்கா எங்கே இருக்கிறீங்க? யாரு? நம்ம சுமதி மாதிரி இருக்கு. சுமதி இங்கே வாமா. இந்த பெட்ரூமில் இருக்கோம் பாருமா, இந்த சின்ன பெட்ரூமில் இருக்கோம் வாமா. சரிங்கக்கா, அதோ வரேன்க்கா. எல்லோரும் இங்கே இருக்கிறீங்களாக்கா? ஏன்க்கா அந்த பெட்ரூமில் படுக்கலையா நீங்கள்? இல்லைம்மா, ஏதோ இவளுங்களுக்கு அங்கே புழுங்குதாம்மா. சரி அதான் அவளுங்க இங்கே வந்து படுத்துக்கிறேன்ட்டு படுத்துக்கிறாளுங்க.
சரி நானும் விட்டுட்டேம்மா. சொல்லு சுமதி, என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கா? என்ன ஆச்சு? பாருங்கக்கா, இந்த ஆகாஷ் பையனை இன்னும் வீடு வந்து சேரலக்கா. மணி 8 ஆயிடுச்சு. அவர் வந்தாருன்னா இப்போ நான் அவருக்கு என்ன சொல்லுவேன்? நான் சொல்லுங்க. சரி, அதான் நம்ம வீட்டு பக்கம் ஏதோ வந்தானா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேங்க்கா. சுமதி ஆண்டி, அவன் ஆற்றுக்கு போனதா சொல்லிட்டு இவ சொல்லியிருந்தா ஆண்டி, சுஜி. ஆமாம்மா, அவன் பயலுங்களோட சேர்ந்து ஆற்றுக்கு போனதா தான் சொன்னா இவளும் எனக்கு. சரி, இந்நேரத்துக்கு வீடு வந்து சேர்ந்துருக்கணும்லம்மா, இன்னும் வீடு வரலையே. அதான் இந்த தெரு பக்கம் ஏதோ விளையாடிட்டு இருக்கானான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தம்மா. இந்த பக்கம் அவனை நான் பார்க்கலையேம்மா. அவன் ஆகாஷை நான் பார்த்தேன் 2 நாளைக்கிட்ட ஆகுதே. லீவு நாள்னா இந்த பக்கம் வருவான். ஆனால் இன்னைக்கு முழுக்க இந்த பக்கம் வந்த மாதிரி நான் பார்க்கலையே. என்னக்கா இப்போ நான் பண்ணுறது? இந்த பையனை வச்சுக்கிட்டு இன்னும் வீடு வந்து சேரலை. இவர் வேற வந்தாருன்னா என்ன கத்துவாரு. சரி சரி, நீ கவலைப்படாத. வா, நம்ம அப்படி போய் தெருமுனையில் போய் நிற்போம், வரானா இல்லையான்னு பார்ப்போம். சரிங்கக்கா. ஏட்டி, நீங்கள் 2 பேரும் படுத்து தூங்குங்கடி. அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே கதை பேசிகிட்டே டைமை கடத்திட்டு இருக்காதீங்க. படுத்து தூங்குங்க. நான் இந்த சுமதி கூட வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா. இந்நேரம் விளையாடிட்டு இருந்தா கூட இந்த தெரு பக்கமாக தான் விளையாடிட்டு இருப்பான். அவனை இங்கேயும் ஆளை காணுமே. நானும் இங்கே வந்து பார்த்துட்டு தாங்க்கா நம்ம வீட்டுக்கு வந்தேனே. இங்கே இன்னும் அவனை ஆளை காணும். எங்கே போனான் ஏது போனான்னு தெரியல. எனக்கு வேறு வயிற்றுல புள்ளியே கிடைக்குதுக்கா. சரி சரி சரி, கவலைப்படாத. வந்துடுவான். எங்கேயும் போக மாட்டான், வந்துடுவான். சரி, நம்ம அங்கே ஓட ஆரம்பிச்சது எப்படியோ ஊருக்குள்ளார வரைக்கும் வந்துட்டோம்டா. அப்பா சாமி. ஆமாண்டா, எப்படியோ ஓடி ஒரு வழியா ஒரு ஊரை கடந்து வந்துட்டாச்சுடா. என்னடா காத்து குரலையா காணோம்? பின்னாடி திரும்பி பாரு, இருக்கானா இல்ல அப்படியே பேய் தூக்கிட்டு போயிடுச்சா அவனே? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நீங்க தாண்டா உங்க பின்னாடி தாண்டா வந்துட்டு இருக்கேன் நானும். என்னை விட்டுட்டு என்ன காப்பாத்துங்கடான்னு சொன்னா என்னை விட்டுட்டு நீங்க 2 பேரும் முன்ன ஓடுறீங்கடா. ஆமாடா, வாடா, உன்னை தூக்கி இடுப்புல வச்சுதான் நான் ஓடணும். ஆட ஓடி வாடா. ஐயோப்பா, முடியலடாடி. ஓடி கால் 2 தேஞ்சு போயிடும் போல இருக்குடா. என்னால இதுக்கு மேல ஓட முடியாதுடா. கொஞ்ச நேரம் நில்லுங்கடா, நின்னுட்டு போவோம். அட வாடா, நம்ம வீடு கொஞ்சம் கிட்ட வந்துருச்சுடா. முதல்ல வீட்டுக்கு போய் சேருவோம், வாடா. அங்க இருக்கிறது எங்க அம்மா மாதிரி இல்ல? எங்க அம்மாவும் சாந்தி ஆண்டி மாதிரி இல்ல? மாதிரிலாம் இல்லை. உன்னை தேடிட்டு உங்க அம்மாவும் அந்த சாந்தி அத்தியம் தான் வந்து நிற்கிறாங்கடா. ஓடுறா அவங்க கிட்ட போயிடலாம், ஓடுறா. இந்தா அங்கே பாரு சுமதி, அவன் வரான் பாரு. உன் பிள்ளை தானே, ஆகாஷ் தானே அது வர்றது. பாரு, எனக்கு கூட சரியா தெரியல, நீ பாரு. ஆமாக்கா, ஆகாஷும் அவன் ரவி அவன் கார்த்தி 3 பேரும் வரானுங்க. ஏன் இந்த ஓட்டம் ஓடி வரானுங்க தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காப்பாத்து. ஆமாங்க அத்தை, என்னையும் சேர்த்து காப்பாத்துங்க. ஆமா அத்தை, என்னையும் சேர்த்து காப்பாத்துங்க. இங்க வாடா, அவனை உதன்னு உதைக்கிறேன் பாரு. வீட்டுக்கு வராம என்ன நேரம் ஆகுது? இதுல வேற வந்துட்டு காப்பாத்துங்களாம். எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? இரு சுமதி, அவனுங்களே ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிறானுங்க. பயந்து போயிட்டு என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க கிட்ட கேளு. என்னப்பா, என்ன ஆகாஷ், என்ன ஆச்சு? எதுக்கு இந்த ஓட்ட ஓடி வரீங்க 3 பேரும்? அத்தை, நீங்களாவது கேட்டீங்களே. எங்க அம்மா என்ன அடிக்கிறதுலே குறியா இருக்கிறா அத்தை. சரி ஆகாஷ், என்ன ஆச்சு? என்ன நடந்தது சொல்லுப்பா. அத்தை, நாங்க ஆத்துல குளிச்சிட்டு இருந்தோமா. குளிச்சிட்டு அப்படியே விளையாடிட்டு நடந்து வந்திருந்தோமா. ஊருக்குள்ளாரதான் அத்தை நடந்து வந்திருந்தோம். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குது. பாடறிஞ்சு போய் இடம் இருக்கு. அந்த பக்கம் நாங்க எப்படி போனோன்னே எங்களுக்கு தெரியல அத்தை. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிறோம். சரி, அங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடுனா திடீர்னு பார்க்கறோம் நாங்க அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறோம் அத்தை. என்ன ஆகாஷ் சொல்ற? என்னாச்சு? அப்புறம் எப்படிதான் வெளில வந்தீங்க நீங்க? அட கடவுளே, எப்படிதான்ப்பா வெளில வந்தீங்க நீங்க? அது எங்களுக்கே தெரியல அத்தை. நாங்களே அந்த வீட்டுக்குள்ளார சுத்தி எப்படியோ ஒரு பக்கம் வெளிச்சம் அடிச்சதே. சரி, இந்த வெளிச்சத்து வழியா வெளில வந்துடலாம்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம் அத்தை. இதுக்கு இடையில ஒண்ணு நடந்தது தெரியுங்களா? என்னப்பா, என்னாச்சு? அத்தை, அந்த வீட்டுக்குள்ளார அந்த பேய் பங்களாக்குள்ளார ஒரு பெரிய கருப்பு உருவம் எங்ககிட்ட வந்து நின்றுக்கிட்டு, டே பொடி பயலுகளா, இன்னைக்கு உங்களை சாப்பிட போறேன்டா அப்படின்னு சொல்லிச்சு அத்தை. என்னப்பா சொல்றீங்க? அப்புறம் எப்படியோ வெளில வந்துட்டீங்களா நீங்க? ஆமா அத்தை, அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ நாங்க 3 பேரும் ஓடி வந்துட்டோம் அத்தை வெளியில. ஏங்கா, இது நம்ம பார்த்ததுமே அதே உருவம் தானக்கா இவங்க சொல்றது? ஆமா சுமதி, இவனுங்க சொல்றத பார்த்தா நம்ம பார்த்தோமே அந்த கருப்பு உருவத்தை பத்தி தான் சொல்றானுங்கன்னு நினைக்கிறேன். இது என்னக்கா, நம்ம ஊருக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு உருவம் நடமாடுது, என்னவாக்கா இருக்கும்? அதான் தெரியல சுமதி. சரி, நாளைக்கு நம்ம முதல் வேலையா கோவிலுக்கு போய் சாமியாரை பார்த்துட்டு வருவோம்.
அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம், நடந்ததெல்லாம் சொல்லுவோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சரியா? முதல் வேலையாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியாரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுவோம்க்கா. ஏன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா சரியா இல்லைக்கா? ஆமாம் சுமதி. சரி, இப்போ நீ ஆகாஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. நான் அவனுங்க 2 பேரையும் அவனை வீட்டில் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். சரியா? வாங்க கிளம்புவோம். சரிங்கக்கா, கிளம்புவோம்க்கா. வாங்கடா போகலாம்.